வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ஆந்திரா ஸ்டைல் மல்லி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், பனியாரம், சாப்பாடு இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட இது வித்தியாசமான சுவையில் இந்த மல்லி தொக்கு நல்லா இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திரா மல்லி தொக்கு செய்ய வதக்கி விடுறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மல்லி, உருண்டை மல்லி அதாவது தனியா, இது 2 வறுபட்டுருச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், கருக விட்டுறக்கூடாது. இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் நீங்கள் உடச்சி சேர்த்துக்கங்க. முழுசாக சேர்த்தும் போது உங்களுக்கு வெடிக்கும். இது கூடவே சின்ன சைஸில் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். சூடு ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமங்க, ஓரளவுக்கு தருதருப்பாக அரைச்சிருக்கேன். இதை பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே சின்னதாக ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை தொக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் ஆந்திரா மல்லி தொக்கு செய்துட்டேங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, அது போக சாப்பாடு கூட பரட்டி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த தொக்கு இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.